கேம் ஆஃப் த்ரான்ஸ் நடக்கிறதுக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடி ஏகான் தர்கேரியன் வெஸ்ட்ரோஸோட 7 சாம்ராஜ்யங்களையும் ஒன்னு சேர்த்து கிங்ஸ் லேண்டிங்ல இரும்பு சிம்மாசனத்தை உருவாக்கி அங்க இருந்து தன்னோட ஆட்சியை ஆரம்பிச்சான். ஏகானுடைய வம்சமான தர்கேரியன்ஸ் எப்படி வெஸ்ட்ரோஸ்க்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் ஏகான் தர்கேரியன் எப்படி 7 ராஜ்யங்களையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதை பத்தி தனி வீடியோ இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. ஏகான் தர்கேரியனுக்கு அடுத்து அவனோட பையனான ஏனிஸ் டர்கேரியன் அரசன் ஆவறான். அவனுக்கு அப்புறம் அவனுடைய பையன் ஜெஹேரிஸ் டர்கேரியன் அரசன் ஆவறான். ஜெஹேரிஸ் கிட்டத்தட்ட 50 வருஷம் வெஸ்ட்ரோஸை திறம்பட ஆட்சி பண்ணிட்டு வரான். இதுக்கிடையில நிறைய பிரச்சனைகள் வருது. அது எல்லாத்தையும் சமாளிச்சு ஒரு அமைதியான ஆட்சியை கொடுக்கறான் ஜெஹேரிஸ். ஜெஹேரிஸ்க்கு வயசாயிட்டே போகுது. ராஜ்யத்தோட பாரத்தை அவரால தனியா சமாளிக்க முடியல. அதனால அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. என்னதான் ஜெஹேரிஸ்க்கு 9 பசங்க இருந்தாலும் அவங்க யாருமே இப்போ உயிரோட இல்ல. அவரோட வம்சத்துல மீதி இருந்தது அவருடைய 4 பேர பசங்க தான். அவங்க தான் ரேனிஸ் டர்கேரியன், விசேரிஸ் டர்கேரியன், டேமான் டர்கேரியன், எமா ஆரியன். இவங்கள ஒருத்தரை அரசராக்கிறதுக்காக கிபி 101ஆம் ஆண்டு கிரேட் கவுன்சில கூப்பிடுறாரு ஜெஹேரிஸ். அதுல நடந்த வாக்கெடுப்பின்படி விசேரிஸ் டர்கேரியனை அரசனா அறிவிச்சிட்டு தன்னோட 69வது வயசுல மரணம் அடைகிறாரு ஜெஹேரிஸ். இதுக்கப்புறம் தான் ஹவுஸ் ஆஃப் த டிராகன் கதையே ஆரம்பிக்குது. விசேரிஸ் டர்கேரியன் தன்னுடைய கசினான எமா ஆரியனையே கல்யாணம் பண்ணிக்கிறான். அவங்களுக்கு ரனேரியா டர்கேரியன்னு ஒரு பொண்ணு இருக்கா. விசேரிஸ் டர்கேரியனுடைய தம்பியான டேமான் டர்கேரியனுக்கும் அயன்த்ரான் மேல பெரிய ஆசை இருக்கு. அண்ணன் எப்போ போவான், திண்ணை எப்போ காலியாகும் அப்படின்னு காத்துட்டு இருக்கான் டேமான். யாருக்குமே அடங்காம தனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு திரிஞ்சிட்டு இருப்பான். இவனுக்கு எப்படி அரச பதவி கொடுக்கறது அப்படின்னு விசேரிஸ் ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தான். விசாரிஸ்க்கும் ஆண் வாரிசே இல்ல. 10 வருஷமா எவ்வளவோ முயற்சி பண்ணியும் ஒண்ணும் நடக்கல. ஏற்கனவே 5 குழந்தை உருவாகி அழிஞ்ச நிலையில எமா இன்னொரு குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கா. இந்த குழந்தை பிறக்கறதுல சிரமம் ஏற்பட்டு எமா மரணம் அடைறா. கடைசியா விசாரிஸ்க்கு ஆண் வாரிசு பிறக்குது. ஆனா பிறந்த சில நிமிஷத்திலேயே இறந்து போயிடுது. விசாரிஸ் பெரும் துயரத்துக்கு ஆளாவறான். ஒரே நேரத்துல அவனோட பொண்டாட்டியும் குழந்தையும் இறந்து போறாங்க. இது எல்லாத்தையும் அமைதியா கவனிச்சிட்டு இருந்த விசாரிஸோடைய ஹேண்ட் ஆஃப் த கிங்கான ஓட்டோ ஹைட்டவர் ஒரு திட்டம் தீட்டுறான். விசாரிஸோடைய துயரத்துல பங்கு போட்டுக்க தன்னோட பொண்ணான அலிசன்ட் ஹைட்டவரை அனுப்பி வைக்கிறான் ஓட்டோ. அலிசன்ட்டும் அவ அப்பா சொன்ன மாதிரியே விசாரிஸ்க்கு எல்லாமே பண்ணித்தரா. விசாரிஸ்க்கு இவன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வர ஆரம்பிக்குது. அலிசன்ட்டும் ரனேரியாவும் சின்ன வயசுல இருந்து ஒண்ணா வளர்ந்தவங்க, நெருங்கிய நண்பர்கள். அலிசன்ட்டுக்கு விசாரிஸோடைய தம்பியான டேமான் டார்கேரியனை ரொம்பவே பிடிக்கும். ஆனா கால சூழ்நிலை பெரிய இடிய அவ மேல போட்டுது. விசாரிஸ் நான் அலிசன்ட் ஹைட்டவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு அறிவிக்கிறான். அலிசன்ட்டுடைய கனவு எல்லாம் சுக்குநூறா போகுது. விசாரிஸோடைய பொண்ணான ரனேரியாக்கும் இந்த முடிவு பெரிய கோவத்தை உண்டாக்குச்சு. எப்படியோ விசேரிஸ்க்கும் அலிசன்ட்க்கும் கல்யாணம் நடக்குது. கடைசியா விசேரிஸ்க்கு அலிசன்ட் மூலியமா ஒரு ஆண் வாரிசு பிறக்குது. அவன்தான் ஏகான் டூ டர்கேரியன். இப்படியே காலங்கள் ஓடுது. இதுக்கு நடுவுலயே நிறைய பிரச்சனைகள், மனக்கசப்புகள், கல்யாணம், மரணம்னு நிறைய விஷயம் நடக்குது. அதை பத்திலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ் ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கு. அதுல யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்குது, யார் யாருக்கு எவ்வளவு பசங்க இருக்கு அப்படின்றத பத்திலாம் தெளிவா டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ விசேரிஸ்க்கு ரொம்பவே வயசாயிடுது. அலிசென்ட்டுக்கு மொத்தம் 4 பசங்க இருக்காங்க. ரனேரியா டர்கேரியன் டிராகன்ஸ்டோன்ல தன்னோட 5 பசங்க, ஒரு பொண்ணு, அப்புறம் தன்னுடைய கணவனான டேமான் டர்கேரியனோட வாழ்ந்து வரா. விசாரிஸ் ரொம்பவே வயசாகி தோல் எல்லாம் சுருங்கி மரணம் அடைகிறாரு. என்னதான் விசாரிஸ் தன்னோட பொண்ணான ரனேரியா டர்கேரியனை அடுத்த அரசரா அறிவிச்சிருந்தாலும் கிங்ஸ் லேண்டிங்ல ஒரு பெரிய சதி நடக்குது. ரனேரியாக்கு தெரியாமையே அவசர அவசரமா அலிசென்ட்டோடைய பையனான ஏகான் டூ அரசனா அறிவிக்கப்படுறான். அலிசென்ட்டோடைய இந்த துரோகத்தை ரனேரியாவால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. இவங்களுக்குள்ள இருந்த நட்பு கொஞ்சம் கொஞ்சமா பகையா மாற ஆரம்பிக்குது. வெஸ்ட்ரோஸ்ல உள்நாட்டு போர் வெடிக்கிறதுக்கான அபாயம் ஏற்படுது. அதனால ஒரு பக்கம் டீம் கிரீனும் இன்னொரு பக்கம் டீம் பிளாக்னும் அவங்க அவங்க பக்கம் பலத்தை பெருக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் அலிசன் கிட்ட படைபலம் அதிகமா இருந்தாலும் ரனேரியா கிட்ட டிராகன்ஸ் அதிகமா இருந்துச்சு. டிராகன்ஸ் நினைச்சா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு ஊரையே அழிச்சிட முடியும். படைபலத்தை பெருக்கிறதுக்காக ரனேரியா தன்னுடைய 2 பசங்களான ஜெகேரிஸ் வலேரியனை வேலுக்கும் லுசேரிஸ் வலேரியனை ஸ்ட்ராங்லேண்டுக்கும் பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி வைக்கிறா. லுசேரிஸ் தன்னோட டிராகனான அராக்ஸ் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ராம்லேண்ட் கோட்டைக்கு வரான்.
அவன் கோட்டைக்குள்ள வந்து பார்க்கறான். அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அலிசென்டோடைய 2வது பையனான ஏமாண்டு டர்கேரியன் ஏற்கனவே ஸ்ட்ராம்லாண்ட் அரசனை தன் பக்கம் இழுத்து வச்சிருந்தான். ஸ்ட்ராம்லாண்ட் அரசன் லுசாரிஸ திரும்பி போக சொல்ல, மனவேதனையோட தன்னோட டிராகனான அராக்ஸ் மேல ஏறி போயிட்டு இருக்கான் லுசாரிஸ். அப்போன்னு பார்த்து இடிக்காத்து அதிகமா இருக்கு. லுசாரிஸ் எதிர்பார்க்காத நேரம் ஒரு பெரிய நிழல் அவனை மறைச்சுது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, ஏமாண்ட் தன்னோட டிராகனான வேகார்ல இவனை துரத்திட்டே வந்துட்டு இருக்கான். வேகார் தான் வெஸ்ட்ரோஸ்லயே இருக்கிற பெரிய டிராகன். 100 வருஷத்துக்கு முன்னாடி விசன்யா டார்கெரியனோட டிராகனா இருந்தது தான் வேகார். இப்படியே துரத்திட்டு போக யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல வேகார் அராக்ஸை குத்தி கீழ்ச்சிட லுசேரிஸும் அராக்ஸும் அப்படியே கடல்ல விழுந்து மரணம் அடைறாங்க. இந்த விஷயம் ரனேரியாக்கு தெரிய வர அவளோட கோபம் ஆக்ரோஷமா மாற ஆரம்பிக்குது. உண்மையான யுத்தமே இனிமேதான் ஆரம்பிக்குது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் டேமான் ஆரன்ஹாலுக்கு தன்னோட டிராகனான கெராக்சிஸ் எடுத்துக்கிட்டு போறான். ஆரன்ஹால் சண்டையே இல்லாம சரணடையுது. கிங்ஸ் லேண்டிங்ல ஏகான் 2 உடைய சின்ன குழந்தை அடையாளம் தெரியாத நபர்கள்னால இரவோட இரவா ஹலேனாவுடைய கைப்பிடியில இருந்து பிடுங்கப்பட்டு கொல்லப்படுது. இதுக்கு பின்னாடி இருந்தது டேமானும் அவனோட கூட்டாளிகளும் தான். பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம்னு சண்டை பெருசாயிட்டே போகுது. விண்டர்ஃபெல் மற்றும் நார்த்ல இருக்க சின்ன கிங்டம்ஸ் எல்லாம் ரனேரியா பக்கம் நிக்கிறாங்க. கிங்ஸ்கார்டான கிறிஸ்டியன் கோலும் அவனோட ஆர்மியும் நார்த்தை நோக்கி படையெடுக்கிறாங்க. ரூக்ரெஸ்ட் அப்படின்ற இடத்தையும் பல நாள் சீஜ் வைக்கிறாங்க. சுத்தி இருக்க கிராமங்களை எரிச்சு அட்டுழியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்ட ரேனிஸ் டர்கேரியன் தன்னோட டிராகனான மேலிஸ் எடுத்துக்கிட்டு வரா. அங்க இருந்த படைகளை எரிச்சு துவம்சம் பண்றான். ஆனா அப்பா அவளுக்கு தெரியல இது ஒரு சதி வலை அப்படின்னு. இவ எதிர்பார்க்காத நேரம் ஏமாண்ட் வேகாரோட வரான். இது மட்டும் இல்லாம ஏகான் தன்னுடைய டிராகனான சன்ஃப்ரையும் எடுத்துட்டு வரான். சன்ஃப்ரைய சுலபமா குத்தி கிழிச்சிடுது மேலிஸ். சன்ஃப்ரைல இருந்த ஏகானும் பெரிய காயங்களோட மண்ணுல விடுறான். சன்ஃப்ரைய வீழ்த்தின உற்சாகத்துல பறந்துட்டு இருந்த மேலிஸோடைய கழுத்தை ஒரே கவ்வா கவுது வேகார். அப்படியே ரத்த வெள்ளத்துல மேலிஸும் ரேனிஸும் மண்ணுல விழுறாங்க. இந்த விஷயம் ரனேரியாக்கு தெரிய வர அவ பயந்து தன்னுடைய 2 சின்ன பசங்களான ஏகான் 3 மற்றும் விசாரிஸ் 2-வ எசோஸ்க்கு அனுப்பி வைக்கிறா. பென்டோஸ் போயிட்டு இருக்க வழியிலேயே கிரீன்ஸோடைய கப்பல் படை இவங்களை தாக்குறாங்க. இத பேட்டில் ஆஃப் கல்லட் அப்படின்னும் சொல்றாங்க. இந்த தாக்குதல்ல ஏகான் 3 தன்னோட டிராகனான ஸ்ட்ராம் கிளவுட்ல தப்பிச்சு திருப்பி டிராகன் ஸ்டோனுக்கே போயிடுறான். விசாரிஸ் 2 மட்டும் மாட்டிக்கிறான். இவனை காப்பாத்த ஜக்காரிஸ் தன்னோட டிராகனான வெர்மேக்ஸ் எடுத்துட்டு போறான். வெர்மேக்ஸ் எதிர்பாராம ரொம்ப கீழே பறக்க எதிரிகள்னால தாக்கப்பட்டு வீழ்த்தப்படுது. அப்பயும் ஜக்காரிஸ் தப்பிக்க முயற்சி பண்றான். ஆனா எதிரிகளோட அம்பு அவனை சரமாரியா தாக்க கடல்லயே உயிரை விடுறான் ஜக்காரிஸ். இது ரனேரியாவுக்கு ஒரு பெரிய இழப்பா அமையுது. இப்போ ஏமாண்டும் கிறிஸ்டியன் கோலும் ஆரன்ஹாலை நோக்கி படையெடுத்து போறாங்க. ஆரன்ஹால் கோட்டை கதவு இவங்களுக்காக திறந்து இருந்தது. டேமான் மற்றும் அவனுடைய படை யாருமே அங்க இல்ல. சண்டையில்லா இந்த வெற்றிய பயங்கரமா கொண்டாடுறாங்க டீம் கிரீன். ஆனா டேமான் இவங்க நினைச்சதை விட பெரிய தந்திரவாதி. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி டேமானும் ரனேரியாவும் அவங்களுடைய டிராகன்ஸான கெராக்சிஸ் மற்றும் சைராக்ஸ் எடுத்துக்கிட்டு கிங்ஸ் லேண்டிங்க்கு மேல பறக்குறாங்க. எதிர்க்க படையே இல்லாதனால வேற வழியே இல்லாம கிங்ஸ் லேண்டிங் சரணடையுது. அலிசென்ட்டும் அலினாவும் கைது செய்யப்படுறாங்க. ஏகான் 2-வ எங்க தேடியுமே கண்டுபிடிக்க முடியல. அவன் எப்படியோ தப்பிச்சிடுறான். ஒரு வழியா ரனேரியா தர்கேரியன் இரும்பு சிம்மாசனத்துல வெஸ்ட்ரோஸோடைய ராணியா அமர்றான். இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட ஏமான் கடும் கோவத்துக்கு ஆளாகி நாட்டுல இருக்க பல கிராமங்களை எரிச்சு சாம்பலாக்குறான். கிறிஸ்டியன் கோல் தன்னோட படையை கூட்டிட்டு கிங்ஸ் லேண்டிங்க்கு படையெடுக்கிறான். ஆனா போற வழியிலேயே ரிவர் லார்ட்ஸ்னால தாக்கப்பட்டு அகால மரணம் அடைகிறான் கிறிஸ்டியன் கோல். இதுக்கப்புறம் டேமான் ஏமாண்டுக்கு ஒரு சவால் விடுறான். முடிஞ்சா உன்னுடைய டிராகனான வேகார் எடுத்துக்கிட்டு காட்ஸைல வந்து என்கிட்ட மோது அப்படின்னு. சரியா 14 நாள் கழிச்சு ஏமாண்ட் வேகாரோட வர கராக்சிஸும் வேகாரும் வானத்திலேயே சண்டை போட்டுக்குது. சண்டை கடுமையாக ஆக காயங்கள் அதிகமாகுது. கடைசியா 2 டிராகன்ஸும் சரிக்கு சமமா சண்டை போட்டு கீழே விழப்போக அந்த சமயம் டேமான் கராக்சிஸ் மேல இருந்து குதிச்சு தன்னோட ஸ்வாடான டார்க் சிஸ்டரை ஏமாண்ட நோக்கி செலுத்துறான்.
அந்த ஸ்வாடு சரியா ஏமாண்டோடைய இன்னொரு கண்ணிலேயே போய் சொருகிடுது. இதுக்கப்புறம் எல்லாரும் காட்ஸை லேக்ல விழ, லேக்ல இருந்த தண்ணி ஆரன்ஹால் கேசில் வரைக்கும் பொங்கி எழுது. அந்த லேக் ஃபுல்லா ரத்த வெள்ளமா மாறுது. டேமானோட இந்த முட்டாள்தனம் ரனேரியாவை இன்னும் பலவீனப்படுத்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஹலீனா மன உளைச்சல் தாங்காம இரும்பு கம்பியில விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறா. அலிசண்ட் கடுமையான குளிர் காய்ச்சல்னால மரணமடைறா. கிங்ஸ் லேண்டிங்ல ரனேரியாக்கு எதிரா பெரும் போராட்டம் வெடிக்குது. ரனேரியாவுடைய டிராகன் பிட்டுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமா போய் டிராகன்ஸை கொல்ல முயற்சி செய்றாங்க. அப்போ ரனேரியாவுடைய இன்னொரு பையனான ஜாஃப்ரி வலேரியன் ரனேரியாவுடைய டிராகனான சைராக்ஸ் எடுத்துக்கிட்டு டிராகன் பிட்டை நோக்கி பறக்குறான். சைராக்ஸ் வானத்துல இருந்து ஜாஃப்ரிய கீழே தள்ளிவிட ஜாஃப்ரி அகால மரணம் அடைகிறான். சைராக்ஸும் டிராகன் பிட்டுக்கு போய் போராட்டக்காரங்களை எரிச்சு சாம்பலாக்குது. ஆனா கடைசியில மக்களோட தாக்குதலை சமாளிக்க முடியாம எல்லா டிராகன்ஸும் இறந்து போகுது. ரனேரியா ஒரு நிராயுதபாணியா எல்லாத்தையும் ரெட் கீப்ல இருந்து பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவ கூட இருக்கிறது அவளோட கடைசி பையனான ஏகான் 3 மட்டும்தான். இனிமே இங்க இருந்தா ஆபத்து அப்படின்னு கிங்ஸ் லேண்டிங்ல இருந்து தப்பிச்சு டிராகன் ஸ்டோனுக்கு போறா. அங்க அவளுக்கு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அங்க ஏற்கனவே அவளுடைய தம்பி ஏகான் 2 அவளுக்காக காத்துட்டு இருந்தான். காவலாளிகள் ரனேரியாவை சிறைப்படுத்தி கூட்டிட்டு வராங்க. சில விஷயங்களை பேசிட்டு தன்னோட டிராகனான சன்ஃப்ரையை வச்சு ரனேரியாவை அவளோட பையனான ஏகான் 3 முன்னாடியே எரிச்சு கொல்றான் ஏகான் 2. இதோட தர்காரியன்ஸ்குள்ள இருந்த உள்நாட்டு போர் முடிவுக்கு வருது. இதுக்கப்புறம் 6 மாசம் ஆட்சி பண்ணிட்டு ஏகான் 2வும் இறந்து போயிடுறான். இதுக்கப்புறம் ரனேரியாவுடைய பையனான ஏகான் 3யும் ஏகான் 2 உடைய பொண்ணான ஜஹேரா டர்கேரியனும் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ்வளவு நாள் நடந்த இந்த போரை முடிவுக்கு கொண்டு வராங்க. வெஸ்ட்ரோஸ்லயே சக்தி வாய்ந்த குடும்பமா டர்கேரியன்ஸ் இருந்தாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க கிட்ட இருந்த டிராகன்ஸ் தான். ஆனா நடந்த இந்த குடும்ப பிரச்சனையில இருந்த எல்லா டிராகன்ஸும் அழிஞ்சு போச்சு. இதுவே டர்கேரியன்ஸோட வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாவும் அமைஞ்சது. பின்வரும் காலங்கள்ல இன்னும் பலவீனப்பட்டு கடைசியா வெஸ்ட்ரோஸ் விட்டு துரத்தப்படுறாங்க டர்கேரியன்ஸ்.